சுகர் சுகர். என்ன பிரின்சிபல் மேம்? இங்க பாரு, நம்ம சீஃப் கெஸ்ட் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே மேம், ஆல்ரெடி நீங்க சொன்ன பிளான் படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க? மேம், இனிமே தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க மேம். ஒரு பொண்ணு மட்டும் வந்திருக்கா. ஹாய் மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். சீக்கிரம் நீங்க முடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வேலைக்கு நான் போவோம். ஓகே மேம், ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்ல எல்லாம் முடிச்சிடலாம் மேம். ஓகே, ஏன் இப்போ திடீர்னு இந்த கேம்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க மேம்? பிகாஸ் ஆனுவல் டேக்கு வந்து நாங்கள் எதுவுமே பண்ணல மேம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு வச்சு உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கோம் மேம். ஓகே ஓகே, டூ இட் ஃபாஸ்ட். ஏமா பாப்பா, என்ன சார்? நீ இங்க இருக்காத, கொஞ்சம் தள்ளி நில்லு. பெரிய பெரிய அக்காலாம் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் நீ தான் ஆரம்பிப்ப, அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால நீ முன்னாடி போய் நில்லு, சரியா? ஓகே சார். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். உங்க எல்லாரையும் கலர் ட்ரெஸ்ல பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும் மேம், நாங்க கலர் ட்ரெஸ்ல வந்தெல்லாம் ஓகே. ஆனாலும் நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரியில தான் வரீங்க. எங்களால பார்க்க முடியல மேம். என்ன பண்ண சுந்தர், டெய்லியும் இதே தான் போட வேண்டியதா இருக்கு. டேய் சுந்தர், சுந்தர், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு தைனி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன். நான் இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். என்னம்மா பாப்பா ஆச்சு? எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்பனா நீ நாளைக்கு பண்ணு, சரியா? ஓகே மேம். ஆஃப்டர் a long time. ஓகே, இப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களோட திறமையை காட்டலாம். ஃபர்ஸ்ட் ரோஜா. Good morning to everyone. My name is Roja. I am studying in 5th standard. A B மறந்துட்டேனே. B நான் 5th standard B section. இந்த பொண்ணு அவ படிக்கிற கிளாஸ் கூட என்னன்னு தெரியாம இருக்காளே. சரி, என்ன பாட்டு தான் பாடுறான்னு பாப்போம். நிறைய பாட்டு யோசிச்சு வச்சிருந்தோம். என்ன பாட்டுன்னு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேதே. 3 பாட்டு கிட்ட யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா என்ன பாட்டுன்னு தான் ஞாபகம் வர மாட்டேது. நல்லா ஞாபகப்படுத்தி பாப்போம். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் உங்க ரோஜா. ஒன்னு அகைன். என்ன இந்த பொண்ணு அவன் யோசிச்சு வச்சிருக்க பாட்டெல்லாம் பாடுறா. நம்ம கிட்ட இதை பத்தி பிரின்சிபல் சொல்லவே இல்லை. நம்மளுக்கு ஒரு வேலை சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ, கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆஃப்டர் ஒன் டே. நான் என் பாட்டை முடிச்சிட்டேன். பை பை. என்ன எது பண்ண பூமியில? ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, இப்போ எல்லாரும் பாடிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பிரைஸ் யாருக்கு கொடுக்கலாம்னு சீஃப் கெஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு பண்ண எல்லாரும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. பட் வினோஸ் அப்படின்னு வந்தா 3 பேர் தான் சொல்ல முடியும். அதனால நான் 3 பேர் வினோஸ் சொல்றேன். Third prize goes to ரோஜா. அதான் நான் சொன்னேன்ல, நான் ஏதாவது பிரைஸ் எடுப்பேன்னு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸே எடுத்துட்டேன். ஓ, really sorry to say this. நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லமா தேர்ட் பிரைஸ். அது மட்டும் இல்லாம நீ தேர்ட் பிரைஸ் இல்ல, ராணி தான் தேர்ட் பிரைஸ். நான் தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். ஹே ஜாலி ஜாலி. Second place goes to மணி. ஹே ஹே. First place goes to சுந்தர். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நான் கூட பாட்டு பாடலாம் போல. எல்லாரும் நானும் பாட்டு பாடுறேன். இவங்களாம் என்ன பாட்டு பாடுறாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாத்வி கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய்.